wanted to make it very simple. Romba simple. I just wanted to make it like don't get complicated. In the lesson fullame, it will be like very basic things, and we are going to see what is normal. So relate to the அது ரிலேட் பண்ணி ரிலேட்டட் டு தட் யூ பி ஸ்டடிங் த அப்கமிங் டிசீசஸ் டிசார்டர்ஸ் அதை வந்து ரிலேட் பண்றதுக்காக. ஸோ ஒன்லி தே ஹவ் கிவன் ரொம்ப ஜென்ரலான ஒரு 3 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் நம்ம வந்து we are going to see in this. First, before we getting into this, I would like to clarify few things. Psychopathology-na first enna appdi sollittu I would like you all to get know. So psychopathology is nothing. First, pathology in the term அப்படின்னா வந்து it means abnormalities. So here we are going to see psycho. It's already it's related to mind. So mind related ஆன abnormalities என்னென்னலாம் இருக்கு அப்படி சொல்லிட்டு we are going to see in this. So இது developmentalனு பார்க்கும்போது so it will be from the childhood and இதுல வந்து childhood, adolescence and later on அது எல்லாமே பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதுதான் டெவலப்மெண்ட் இஸ் லைக் கண்டினியூஸ் ப்ராசஸ் தான். ஸோ இட்ஸ் நாட் கோன் பி அ ஸ்பெசிபிக் ஒன். இந்த சைல்ட்ஹுட் மட்டும் தான் இருக்கும் அப்படி கிடையாது. த்ரூ அவுட் அவர் டெவலப்மெண்ட் வீல் ஹாவ் so many changes will occur in our brain. So from childhood we'll be having so many. Excuse me, I'm getting a call. ஒரே ஒரு நிமிஷம். So throughout our life ஓவர் டைம் நமக்கு வந்து சேஞ்சஸ் வில் அக்கர்ஸ். ஸோ அதுதான் வந்து டெவலப்மெண்டல் சைக்கோபாத்தாலஜிஸ். அதுல என்னென்னலாம் வரப்போகுதுன்றத பத்தி வில் டிஸ்கஸ். Okay, can I continue? Continue, please. Everybody be in mute unless you have a question. You can unmute and ask. ஸோ அதை பத்தி தான் we going to see in this lesson. ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கா நம்ம இதுக்கப்புறம் வாட் எவர் திங்ஸ் we are going to see-ன்றத இப்போ வந்து ஜஸ்ட் they are giving just ஒரு just think like it's overview. அந்த மாதிரி தான் this chapter is going to deal with. ஸோ ரொம்ப வந்து I'll just make it very simple. Like இந்த புக்ல என்ன இருக்கோ அதே தான் வந்து I'm going to give you. I'm not going to give you anything extras அந்த மாதிரி இல்லை. பட் it will be understandable. சீக்கிரமா எல்லாருக்குமே லைக் இட்ஸ் நாட் எல்லா டிசிப்ளின்ஸ்ல இருந்து இருப்பீங்கல்ல எல்லாருக்குமே புரியுற மாதிரி இட்ஸ் கோனா பி. ஸோ இதுதான் டெவலப்மெண்டல் சைக்காலஜி. ஸோ ஐவ் கிவன் யூ த டெஃபினிஷன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரீட் த்ரூ திஸ். இது இப்போ நான் சொன்னல த சேம் திங் தட் ஸ்டடிஸ் அட் சைல்ட்ஹுட் அண்ட் அடலசன்ட் டிசார்டர்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் ப்ராசஸ் த்ரூ த மைல் ஸ்டோன்ஸ் நம்ம என்னென்ன பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து இந்த மைக்ரோ பேரடிம் அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா வந்து இட் இஸ் அ வெரி சிம்பிள் திங். அதாவது ஒரு பெரிய ப்ராட் ஃப்ரேம். அதாவது இப்போ இந்த சைக்கோபேத்தாலஜின்றத வந்துட்டு நம்ம வந்து சைக்கோபேத்தாலஜினா ஒன்லி வந்து நம்ம சைக்காலஜில இருக்கிறத மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை பத்தி மட்டும் சொல்லல. ஸோ இட் இஸ் கெட்டிங் அ நாலேஜ். ஐ மீன் இட்ஸ் வித்ட்ராயிங் நாலேஜ் ஃப்ரம் வேரியஸ் டிசிப்ளின்ஸ். ஸோ சைக்காலஜில இருந்து சைக்காட்ரிக், சோஷியாலஜி, நியூரோ சயின்ஸ், ஸோ வேரியஸ் டிசிப்ளின்ஸ்ல இருந்து we are getting a knowledge. நியூரோ சயின்ஸ், டெவலப்மெண்டல் ஃப்ரேம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து டுகெதரா they are making into a single frame. ஸோ they are concising everything. எல்லாத்துல இருந்து இந்த டெவலப்மெண்டல் டிசார்டர்ஸ்ல இருந்து ஒரு பேசிக்கான ஒரு கண்டென்ட் இருக்கும்ல. ஸோ இந்த நியூரோ சயின்ஸ்ல வாட் தேர் கமிங் டு டெல், சைக்காலஜில வாட் தேர் கமிங் டு டெல். ஸோ எல்லாமே வந்து தே ஆர் இன்டெகிரேட்டட் அண்ட் தே மேட் இட் இன்டு அ சிங்கிள் திங். அதுதான் வந்து மேக்ரோ பேரடிம். அதுதான் வந்து தே ஆர் மேக்கிங் இன்டு ஃப்ரேம் ஒர்க். அது வந்து விச் கோஆர்டினேட்ஸ் ஆல் திங்ஸ் ஃப்ரம் அ வேரியஸ் டிசிப்ளின்ஸ். அதுதான் வந்து தே ஆர் கிவன் இட். ஸோ இந்த டெவலப்மெண்டல் சைக்கோபேத்தாலஜியோட கோ பிரின்சிபல் என்ன அப்படின்னா வந்துட்டு we have to understand what is normal. So அதை வச்சு you can compare what is abnormal. So here I have given some example. So for specific age. So இப்போ ஒரு குழந்தை வந்து tantrum means அடம் பிடிக்கிறது. அவங்க வந்து ஏஜ் ஆஃப் 2ல வந்து if they are doing it now, that seems to be normal. Okay, the baby is at 2 years. Okay, the tantrum is okay. அதே the same case is applies at age of 15 now, that is not normal. So that is abnormal. ஸோ இந்த டிஃபரன்ஷியேஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ இதை பத்தி வந்து இப்போ இந்த சப்ஜெக்ட்ஸ்ல லைக் இந்த சைக்கோபேத்தாலஜில we are going to deal with the abnormalities. என்னென்ன abnormalities என்னென்னனால வருது, எந்தெந்த ரீசன்ஸ்னால வருது, வாட் ஆர் த சேஞ்சஸ். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸை தான் பார்க்க போறோம். ஸோ எந்த ரீசன்ஸ்னால we are having this சைக்கோபேத்தாலஜி காஸ் பண்றதுக்கு என்னென்ன இருக்கு, வாட் ஆர் த காசஸ், எந்தெந்த ரீசன்ஸ்னால என்ன பெர்ஸ்பெக்டிவ்ஸ், அதாவது எந்த ஒரு காரணத்தினால வருது. ஸோ அது வந்து they have given in 3 things. அதே மாதிரி இதோட ஃபோக்கஸ் இந்த டெவலப்மெண்டல் சைக்கோபேத்தாலஜியோட ஃபோக்கஸ் இட் நாட் ஒன்லி இன் காக்னிட்டிவ்.
அது மட்டும் கிடையாது. இட் சீஸ் ஃப்ரம் த பிசிக்கல் மீன்ஸ் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் when aging ரைட் நியூரான்ஸ் will degenerate. ஸோ அப்போ வந்து உங்களோட பிரெயினோட சைஸ் will also get shrinks. So when the ages occurs, the brain sizes and matters also, that cerebrum, gray matters, everything gets shrinks. So அதனால physically it will focus. Cognitive, thinking capacity, memories, நம்மளோடது எல்லாமே வந்து it will. At the same time, how they are having a connection between social, emotional and educational milestones, என்னென்ன difficulties இருக்கா எல்லாத்தையுமே தான் it is going to. I think somebody's mic is on. Okay. So, okay. So all those things we are going to deal with this. So இப்போ இந்த சைக்கோபேத்தாலஜிக்கு இந்த அப்நார்மலிட்டிஸ்க்கு என்னென்ன ரீசன்ஸா இருக்கலாம், டெவலப்மெண்டல் காசஸ், அதாவது இஸ் நாட் ஃபார் ஷியோர், பட் இதெல்லாம் இருக்கலாம் இந்த பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல இந்தந்த ரீசன்ஸ்னால இட் இஸ் காசிங் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு தான் வந்து தே ஹவ் கிவன் 3 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தே ஹவ் கிவன். மேஜரா இந்த அப்நார்மல் சைல்ட் டெவலப்மெண்ட்ல இந்த 3 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். The first one going to be biological, and second one psychological, and third one will be family, social and cultural influences, how these perspectives are affecting the development, psycho development அப்படி சொல்லி நம்ம பார்க்கிறோம். So first one will be on the biological perspective. So biological perspective வரும்போது we have to start from the embryonic stage. embryonic developmentல இருந்து, அதாவது ஒரு fetus, அதாவது ஒரு குட்டி கரு உருவாறதுல இருந்து how the brain is started, அது how it started developing. ஸோ வந்து நம்ம இப்போ பாக்குறோம்ல பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ், அதே மாதிரி ஃப்ரம் த எம்ப்ரியானிக் ஸ்டேஜஸ் அந்த வீக் ஆஃப் 2 days அந்த ஜைகோட்ல அப்படி இருக்குமான்னு கேட்டா நோ, டெஃபினெட்லி இட் ஒன்ட் பி. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 8 weeksக்கே அந்த பேபி வந்து இட் வில் பி ஆன் த சைஸ் ஆஃப் பீ சைஸ். ஸோ அதுல ஹவு த பிரெயின் டெவலப்மெண்ட் would be அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா it will be like, wait, I have a picture. I hope you all able to see this. So in the first 25 days can you able to see first வந்து இந்த ஒரு ஃபீட்டஸ் வந்து ஒரு ஜைகோட் வந்து நம்ம யூட்ரஸ் லேயர்ல வந்து அட்டாச் ஆகுது அப்படி சொன்னா, அதாவது அந்த லைக் ஹவு த மேல் அண்ட் ஃபீமேல் ஸ்பெர்ம் அண்ட் எக் வந்து ஃபியூஸ் ஆகி ஒரு பேபி ஃபார்ம் ஆறாங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே வந்து பேபிக்கு வந்து எல்லா பார்ட்ஸும் வந்துடாது. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஜைகோட்ல இருந்து அவங்க வந்து யூட்ரஸ்ல அட்டாச் ஆவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க இப்படிதான் இருப்பாங்க அந்த ஃபர்ஸ்ட் 25 daysல. அது வந்து அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சிங்கிள் செல்லா இருப்பாங்க. அந்த சிங்கிள் செல்ல இருந்து ஒரு மல்டிபிள் செல்ஸா மாறுவாங்க. பட் அந்த செல்ஸ்ல வந்து வி கேன் நாட் டிஃபரன்ஷியேட்டட்னா இந்த செல் தான், திஸ் பர்டிகுலர் செல் இஸ் கோன் பி அ பிரெயின் காம்ப்ளெக்ஸ் ஆர்கன் ஆஃப் பிரெயினா மாற போகுதுன்னு சொல்ல முடியாது. லங் இட் இஸ் கோன் ஃபார்ம் அப்படி சொல்ல முடியாது. இட் வில் பி இன் அன்டிஃபரன்ஷியேட்டட் ஃபார்ம்ல தான் இருக்கும். So which cell is going to be which அப்படின்னு தெரியாது. So 25 daysல you can see that some arch is there, right? அது you can see that. So 35 daysல how it is developed. So அந்த மாதிரி இருக்கு. ஸோ இது எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த எம்ப்ரியானிக் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 25 daysல என்ன ஆகும்னா இட் ப்ரொடியூசஸ் நியூரான்ஸ், எக்ஸஸ் நியூரான்ஸ். எவ்வளவு தேவையோ அதை விட ஜாஸ்தியாவே இந்த நியூரான்ஸ் will be secreted. it will be produced. அந்த எம்ப்ரியான் வந்து அந்த இது வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு ஃபீட்டஸ்ல. ஸோ அப்புறம் இந்த எக்ஸஸ் நியூரான்ஸ் வந்து வாட் தேல் டூனா தேல் டெவலப் ஆக்சான்ஸ். ஆக்சான்ஸ் ஆர் நத்திங், இட் வில் பி லைக் யூ ஆல்ரெடி நோ. ஸோ நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நம்ம அந்த ஒரு டெய்ல்டு ஒரு திங் இருக்கும்ல அதுதான் ஆக்சான்ஸ். ஸோ இந்த ஆக்சான்ஸ் வந்து வாட் தேல் டூனா தேல் ஃபார்ம் சினாப்சிஸ். சினாப்சிஸ் நத்திங் லைக் அது வந்து ஒரு கனெக்ஷன் சர்க்கியூட் மாதிரி பண்ணும். ஸோ யூ கேன் ஏபிள் டு see here. ஸோ அந்த குட்டி குட்டி டாட்ஸ் வந்து கனெக்ட் ஆகுதுல்ல. ஸோ இது வந்து டோன்ட் திங்க் லைக் இந்த பிரைன் ஸ்ட்ரக்சர் பார்க்காதீங்க. தீஸ் கனெக்ஷன்ஸ் ஆஸ் கிவன் ரைட், அதை பாருங்க. ஸோ அதுல வந்து இட் வில் இதோ இந்த மாதிரி குட்டி குட்டியா கனெக்ஷன், சும்மா ஜஸ்ட் ஃபார் இமேஜினரி பர்பஸ் ஐம் கிவிங் யூ. ஸோ அந்த பிரெயின்ல வந்து பிஃபோர் திஸ் இந்த மாதிரி குட்டி கனெக்ஷன்ஸ் வந்து இந்த நெட்ஒர்க்ஸை ஃபார்ம் பண்ணுது. இந்த ஆக்சான்ஸ் இந்த நியூரான்ஸ்ல இருந்து ஆக்சான்ஸ் டெவலப் ஆகி இட் இஸ் ப்ரொடியூசிங் இந்த மாதிரி இட் இஸ் கிரியேட்டிங் சம் ஸ்ட்ரக்சர். கன்சிடர் திஸ் அஸ் லைக் நம்ம எப்படி ஒரு கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி அந்த கம்பி வச்சு கட்டி அந்த பேஸ்மெண்ட்டை வந்து ரெடி பண்றதுக்கு தேல் யூஸ் இட். அந்த மாதிரி திஸ் ஆக்சான்ஸ் அண்ட் சினாப்சிஸ் வந்து ஒரு ஃபவுண்டேஷனல் பேஸை வந்து ஃபார்ம் பண்ணி இட் வில் ஃபார்ம் அ பிரைன் சர்க்கியூட். ஸோ திஸ் இஸ் ஆல் டுகெதர் இந்த மாதிரி வருதுல்ல இந்த இதெல்லாமே இட் இஸ் ஆல் டுகெதர் அஸ் இட் இஸ் நோன் அஸ் பிரைன் சர்க்கியூட்னு தே ஆர் டெல்லிங் இட் இஸ்.
ஸோ அப்புறம் இந்த பிரைன் சர்க்கியூட் இப்போ வந்து ஐ டோல்ட் யூ தட் பயாலஜிக்கல் ஃபேக்டர். ஸோ இந்த இடத்துல தான் வந்து ஜீன் இஸ் தேர். ஸோ ஜீன்ஸ் கோன் பிளே அ மேஜர் ரோல். ஸோ ஜெனட்டிக் மார்ஃபாலஜில இன்னும் தெளிவா ஐ எக்ஸ்பிளைன். ஃபர்ஸ்ட் யூ ஜஸ்ட் கெட் டு நோ அபவுட் திஸ். ஸோ இந்த ஜீன் என்ன பண்ணும்னா, கன்சிடர் திஸ் ஜீன் இஸ் ஃபார்மிங் அ ஹைவே. ஸோ இந்த ஜீன் வந்து நம்மளோட ஜீன் இருக்கும், நம்ம கிட்ட லைக் நம்மளோட ஜீன் சொல்லுவோம்ல, இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் சொல்லுவோம்ல, அதாவது நம்மளோட அப்பா அம்மா கிட்ட இருந்து, நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வில் ஸ்ப்ரெட் இட். ஸோ வந்து அதாவது இந்த ஜீன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா, லைக் வில் கேரி அவுட் ஃப்ரம் அ பேரண்ட்ஸ். இந்த குரோமோசோம் சொல்லுவாங்க, அது எல்லாமே I'll tell you in the later parts. So you consider this இந்த ஜீன் ஒரு விஷயம். இந்த ஜீன் தான் வந்து இட் இஸ் டிசைடிங், இட்ஸ் அ ஹைவே. ஸோ இந்த நியூரான் இங்க போயிட்டு நீ ஸ்டே ஆகணும், திஸ் இஸ் கோன் பி யோர் பிளேஸ், திஸ் இஸ் கோன் பி யோர் பிளேஸ்ன்றதுக்கு இந்த பாத்வே வந்துட்டு ஒரு கெமிக்கல் சிக்னல்ஸ்னால இட் இஸ் மேக்கிங், அதுக்கு கான்ட்ரிபியூட் வந்து இந்த ஜீன் பண்ணுது. ஸோ நியூரான்ஸ் வந்து நம்ம பாடி பிளேஸ் பண்ணுது. அட் த சேம் டைம் இந்த பிரைன் டெவலப் ஆகிறதுக்கு இந்தந்த நியூரான்ஸ் ஹேஸ் டு கோ ஃபார் திஸ் பிளேஸ். அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வந்து திஸ் இஸ் ஹெல்பிங் அஸ் அ ஹைவே. இந்த ஜீன்ஸ் எல்லாம் திஸ் மேக்கிங் சம்திங். ஸோ பை த 5th month வந்து ப்ரீநேட்டல் டெவலப்மெண்ட்ல வந்து பிரைன் would be developed. ஸோ கம்ப்ளீட்டா டெவலப் ஆயிருக்காது. மோஸ்ட் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இட் ஹாஸ் பீன் அது வந்து அச்சீவ் ஆயிருக்கும். இம்பார்ட்டன்டான ஆக்சான்ஸ்ல எல்லாம் போய் ஆக்சுவலி எங்கெங்கெல்லாம் நீட் இருக்கோ அங்கெல்லாம் போய் ஆக்சான்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து இட் ஹஸ் கிவன் பாருங்க. ஃப்ரம் திஸ் டு இட் ஹஸ் கன்வெர்டட் இந்த பிஃபோர் 5th monthல வந்து இட் ஹாஸ் பீன் கன்வெர்ட். இங்க இதுல வந்து பிரைன் ஸ்டெம் வந்துடுச்சு, மெடுலா வந்துடுச்சு, எல்லாமே இங்க பாருங்க. ஜஸ்ட் சும்மா இட் ஹஸ் பீன் அன் ஆர்ச் ஃப்ரம் திஸ் இட் ஹஸ் டிராஸ்டிக்கலி டெவலப் டு திஸ். ஸோ இந்த மாதிரி இது எங்கெங்க எந்தெந்த நியூரான்ஸ் ஹாஸ் டு பி பிளேஸ்டு, அந்த நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ண திஸ் ஜீன் இஸ் ஹெல்பிங். ஸோ இந்த ஜெனட்டிக் டிசார்டர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இட் இஸ் கேரி அவுட். ஸோ இது எங்கெங்கன்றத ஐ டெல் யூ. ஜெனட்டிக் பத்தி இன்னும் டீட்டெயிலா ஐ டெல் யூ இந்த நெக்ஸ்ட் ஒன். ஸோ யூ ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இந்த நெட்வொர்க் பேசிக் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குன்றது யூ ஜஸ்ட் நோ இட். ஸோ இதுல வந்து நிறைய லைக் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ என் நம்பர் ஆஃப் ஆக்சான்ஸ் வில் பி ப்ரொடியூஸ். இந்த ஃபர்ஸ்டே எக்ஸஸாவே இருக்கும். ஸோ இந்த நியூரான்ஸ் போயிட்டு இந்த ஆக்சான்ஸ் இதுலயே வந்து நிறைய ஆக்சான்ஸ் வந்து இட் வில் பி தேர் வித்தவுட் தட் கனெக்ஷன், சினாப்சிஸோட கனெக்ட் ஆகாம இருக்கும். அது வந்து ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே நான் மென்ஷன் பண்ணேன். டெவலப்மெண்ட் ப்ராசஸ் ஆக்சுவலி இட்ஸ் அக்கரிங் த்ரூ அ டெவலப்மெண்ட். அதாவது லைஃப் லாங் ஓவர் டைமா வந்து இட்ஸ் கோன் பி டெவலப்பிங். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன். அந்த பேபி வந்து என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் ஃபீல் பண்றாங்க, அந்த when they grow on the childhood for a few years the brain will be flexible. அப்போ வந்து these axons will be trimmed. ஸோ எந்தெந்த ஆக்சன்ஸோ தேவையில்லையோ இம்பார்ட்டன்ட் நீட்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து இட் வில் பி கெட்டிங் ஆட்டோமேட்டிக்லி ட்ரிம்ட். அப்படிதான் சொல்லி they mentioned here. ஓகே. ஸோ லேட்டர் ஆனா இந்த ஆக்சன்ஸ் எது வேண்டாமோ அது வந்து it will be eliminated. பட் while this development the axons நிறைய இருக்கும், they'll form a network. So this is how the baby's brain forms. So இதுதான் வந்து we have to know it in this slide. So next வந்துட்டு what we have to know is இப்போ வந்து biological perspectiveல எது இம்பார்ட்டன்ட்டோ ஃபர்ஸ்ட் how the brain formed நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். So இப்போ next one would be neuroplasticity. Neuroplasticity is nothing. அது வந்து நியூரல் பிளாஸ்டிசிட்டினா ஒண்ணுமே கிடையாது. The brain's ability to change and adopt based on experience. அதாவது இங்க மென்ஷன் ரமி ஒரு 2 minutes கொடுங்களேன். Some people are not able to log in. ஒரே நிமிஷம் just okay. When the mental changes would occur, so that is why they are mentioned here is developmental psychopathology. So throughout our lifetime, so நமக்கு என்னென்ன லைக் changes will occur, according to that changes what are the disorders will come for us and what are the factors is influencing us. அந்த டிசார்டர் வரதுக்கு சைக்கோபாத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு எதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அப்படி சொல்லி we have seen. So here we are seeing what is normal and abnormal சொல்லிட்டு. So இந்த சாப்டர்ல வந்து most of things we are going to see what is normal னு பார்த்தாதான். So upcoming chaptersல what are the abnormalities we can see. So இங்க வந்து in our book what they have explained is 3 major perspectives வந்து கொடுத்திருக்காங்க abnormal child developmentக்கு. So biological perspective and psychological as I have given, social and family and social cultural perspective influences. So இந்த ரீசன்ஸ்ல எல்லாத்துலயுமே we have அதாவது biological
biological reasons, அதாவது biological in the sense like what we are having now. So நம்ம உடம்புல சில changes will occur, right? அந்த changes like hormones இருக்கலாம், it can be your mood swings அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி genes is influencing us. ஸோ அந்த மாதிரி genetical factor, behavioral factors, emotional. ஸோ இந்த மாதிரி நமக்குள்ள இருக்க அந்த சேஞ்சஸ்னால வாட் ஆர் த திங்ஸ் இஸ் அஃபெக்டிங் நம்மளோட மென்டல் மைண்ட் செட்டை வந்து இட் இஸ் அஃபெக்டிங் அஸ் அப்படின்னு சொல்லி அதை பார்க்கறதுக்கு தான் இந்த இந்த லெசன் இஸ் கிவன். ஸோ திஸ் ஹோல் புக் இஸ் அபவுட் த அப்நார்மலிட்டிஸ். ஸோ நத்திங் எல்ஸ். ஸோ வி ஹவ் சீன் டில் திஸ் ஒன்லி. ஸோ வாட் இஸ் பயாலஜி ஃப்ரம் தர் childhood, how the brain is developing அப்படி சொல்லிட்டு we have seen in this picture. This from this art shaped one. So on the embryonic development la irundhu how this the 5th month la vandu how it is developed அப்படினு சொல்லி அதுதான் பார்த்தோம். How the brain based networks எல்லாமே layout எப்படி இருந்தது அது சொல்லிட்டு we have discussed. Nothing else. Sorry, I couldn't explain from the beginning. Okay. So இப்போ வந்து everybody இப்போ எல்லாருமே வந்து இப்போ என்ன பார்க்க போறோம்னா neuroplasticity and experiences. Okay. So neuroplasticity means nothing. நம்மளோட பிரெயினோட எபிலிட்டி டு சேஞ்ச் அண்ட் அடாப்ட். இப்போ நம்ம ஒரு புது சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிரெயின் வந்து அந்த இதை வந்து ஏத்துக்கிறதுக்கும் அதுக்கு வந்து இட் இஸ் ரெடி டு அக்செப்டட். அதுதான் வந்து தே ஆர் காலிங் இட் அஸ் பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு சொல்றோம். ஸோ அண்ட் ஒன் மோர் திங், பிரெயின் வந்துட்டு ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ இட் வில் பி லைக் நம்ம ஃப்ரம் தட் டே ஆஃப் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ் நம்ம ஃபீட்டெல்லாம் அதாவது நம்ம வயிற்றுக்குள்ள அந்த யூட்ரஸ்ல லைனிங்ல வந்து அட்டாச் ஆகிறோம்ல அந்த குட்டி பீ சைஸ்ல தான் இருக்கும். அந்த ஜைகோட்ல இருந்து அந்த ஸ்டேஜ்ல இருந்து த்ரூ அவுட் அவர் லைஃப் டில் வி டை. ஸோ there will be multiple changes will occurring in our body. Even in my in brain also it will be changes. So neuron degenerations இருக்கும். அதே மாதிரி இன் சைல்ட்ஹுட் வாட் வீல் ஹாவ்னா வந்துட்டு ஸோ தட் ஸ்ட்ரக்சர்ட் ப்ராசஸ் அதாவது நம்ம எதை வந்துட்டு லைக் எக்ஸ்பீரியன்ஸ் அக்கார்டிங் டு தர் எக்ஸ்பீரியன்சஸ் த பிரைன் வில் ஷேப் அப். ஸோ அதுதான் வந்து இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி சொல்றோம். ஸோ இட் இஸ் ஹேவிங் த எபிலிட்டி டு சேஞ்ச் அண்ட் அடாப்ட் based on the experiences what we are facing. So here I've given that while nature provides the basic structure of the brain. So in the nature into the nothing I've already mentioned here, genes வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஜீன்ஸ் வந்துட்டு இட் வில் ப்ரொவைட் அ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அவர் பிரெயின். ஆனா வந்து நம்ம நரேஷன்றது வந்து லைக் இட்ஸ் லைக் our environmental experiences which shapes and strengthens our brain connections. So what are the things we are facing? அதாவது நம்ம பிரெயின் வந்து ஃப்ரம் த பர்த்ல இருந்து இட் வில் பி ஃபிளெக்சிபிள் ஃபார் months and years after the birth அப்படி சொல்லி சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மேபி யூ ஆல் have heard of it. First 1000 days of a kid or a child is very important அப்படி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா வந்துட்டு the things what we are feeding to them அப்போ அந்த டைம்ல நம்ம என்னெல்லாம் சொல்றோமோ அது எல்லாமே வந்து it will be helpful for shaping the kids-ஓட we can decide their future-னே சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம என்னெல்லாம் வந்து we are teaching them அது எல்லாமே it will influence and they'll get it into நம்ம அந்த டைம்ல வந்து நம்ம சொல்லி Rami, there is a disturbance. I can't hear you. No, we can't hear you. Breaking. Your voice is breaking. Your voice is breaking, Rami. Your voice is breaking.
Am I audible now? Yes. Can I continue now? Yeah, please continue. We couldn't hear you for almost a minute. Okay. நான் எங்க இருந்தேன்? சரி, okay, fine. I'll continue from this. So the brain remains flexible for months and years after birth. Already I've mentioned. Suppose கேக்கலனா திருப்பி I'm coming from the point. So இது வந்து why it is important na, this will decide. So researchers like Dante வந்து they are explaining like experience plays a major role in that adaptive neural networks வந்து செலக்டிவா அது வந்து லைக் இட் ஹஸ் பீன் டிசைன் வந்து இந்த ஏஜ்ல தான் வந்து இது வந்து எதை வச்சு இந்த நியூரோ பிளாஸ்டிசி, அதாவது இந்த பிரைன் ஷேப் அப் வந்து எப்படி எதை டிசைட் பண்ணி ஆகுது அப்படி சொல்லி பார்த்தோம்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இயர்லி கேர் கிவிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது கேர் கிவர்ஸ், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேன் பி மதர் ஒரு கிராண்ட் மதர், த ஒன் ஹூ டேக் கேர் ஆஃப் த இன்ஃபன்ட், யாரு வந்து அந்த குட்டி பேபியை வச்சிருக்காங்களோ, ஸோ அவங்க வந்து ஹவு தேர் டேக்கிங் கேர் ஆஃப் த பேபி, அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ வை திஸ் இஸ் அந்த அந்த கேர் வந்து இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் த கிட் ஆர் அ சைல்ட் ஃபார் அவங்களே வந்துட்டு இந்த பாசிட்டிவ் அட்டாச்மெண்ட் நம்ம வந்து நல்லா கேர் கிவிங் பண்ணி, அதாவது கரெக்டா அந்த பேபி கூடவே அப்படின்னு அட்டாச்டு, நல்லா நியூட்ரிஷன் கொடுத்துட்டு அந்த அட்டாச்மெண்டோட அந்த நம்ம பேபியை வச்சிருக்கும் போது அந்த ஒரு ஃப்ரெண்ட்லி பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணும் போது அது ஃபியூச்சர்ல வந்து இட் ரிசல்ட்ஸ் இன் வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் தே கிட் வில் லேர்ன் அண்ட் ஏபிள் டு மேனேஜ் த ஸ்ட்ரெஸ் பை தெம் செல்ஃப். ஸோ இந்த எபிலிட்டியை வந்து தே பில்ட் ஆனோம். நம்ம வந்து இந்த பாசிட்டிவ் அட்டாச்மெண்ட் அந்த என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணும் போது, இந்த பாசிட்டிவ் அட்டாச்மெண்ட் என்வாயன்மெண்ட் எப்படி கிரியேட் பண்ண முடியும்னா the thing how the caregiver behaves. நம்ம இப்போ வந்து பேபி கிரையிங்னா நீ ஏன் அழற அப்படி சொல்லி பேசுறது இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் அந்த பேரண்டிங். அட் த சேம் டைம் ஏன் இப்படி அழற அப்படி சொல்லி நம்ம அந்த பேபி கிட்ட கத்துனோம்னா ஈவன் த இன்ஃபேன்ஸ், அதாவது ஒரு வயசுக்கு கீழே இருக்க பேபிஸ் தே கேன் ஆல்சோ சென்ஸ் நம்ம வந்து லைக் ஹவு த கேர்கிவர் இஸ் ரெஸ்பாண்டிங். நம்ம அம்மாவோ அப்பாவோ யாரோ அந்த பேபியை வச்சிருக்கவங்க அவங்கள வந்து திட்டுறாங்க, அவங்க கிட்ட கோவமா இருக்காங்க, அந்த இதை வந்து தே கேன் சென்ஸ் அப்படின்னு தே ஆர் டெல்லிங். ஸோ வந்து நம்ம ஒரு பாசிட்டிவான ஒரு என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணும் போது த சைல்ட்ஸ் எபிலிட்டி டு லேர்ன் அண்ட் மேனேஜ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இட் இஸ் இன்க்ரீசிங் சொல்றாங்க. அட் த சேம் டைம் நான் இப்ப சொன்ன மாதிரி கோவப்பட்டுட்டு அவங்க அழுதுட்டே இருந்தா இது இந்த பேபி இப்படிதான் அழுதுட்டே இருக்கும், இப்ப பாரு இந்த குழந்தை அழுதுட்டே இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி பண்றது. அப்போ சில பேரண்ட்ஸ் ஹவ் சீன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேபி பொம்மை ஆட்டுற மாதிரி இப்படி ஆட்டுவாங்க, அது கோவப்பட்டுச்சுன்னா நீ ஏன் அழற அப்படி சொல்லி ஹவ் சீன். நாட் எவ்ரி பேரண்ட் பட் ஹவ் சீன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது அந்த பேபி இன்னும் அழும், they'll get scared of it. அந்த 1 year இல்லாம அடுத்த ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஒரு சைல்ட்ஹுட், அதாவது ஒரு 2 to 5 years அந்த டோட்லர் ஸ்டேஜ் போகும்போது கூட அவங்க பேரண்ட்ஸ் பார்த்தா பயம் இருக்கும், ஐயோ அம்மா இது பண்ணா திட்டுவாங்க. ஸோ அந்த பேபியோட எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து கம்ப்ளீட்டா கட் டவுன் ஆயிடும். ஸோ அப்ப அந்த பேபி வந்து நிறைய அவங்கள அந்த சில பேரண்ட்ஸ் ஆர் தேர். I've seen one movie that name is called Matilda. ஸோ அந்த பேபி வந்து ரொம்ப இன்டெலெக்சுவலா இருப்பாங்க, ஆனா அவங்களோட பேரண்ட்ஸோட நெக்லிஜென்ஸ்னால அந்த பேபி என்ன பண்ணுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே வந்து இட் இஸ் கிரியேட்டிங் அ நெகட்டிவிட்டி. ஸோ இந்த நெகட்டிவிட்டி வந்து இந்த நெக்லிஜென்ஸ் வந்து என்ன ஆகும்னா லாங் டேர்ம்ல வந்து இட் கிவ்ஸ் அ எமோஷனல் அண்ட் பிஹேவியர் டிஃபிகல்டிஸ். அதாவது அந்த பேபிக்கு வந்து இட் கேன் கிரியேட் அ ட்ராமா, ஒரு ஒரு பயம், எதை பார்த்தாலும் பயம், இப்போ இது பண்ணா எங்க அம்மா திட்டுவாங்க. ஸோ அப்ப அந்த பேபி எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணாது, அந்த பேபி எதுவுமே கத்துக்காது. அதுவே நம்ம ஒரு பாசிட்டிவ் என்வரன்மெண்ட்ல ஒரு சைல்டை நம்ம வச்சிருக்கும் போது இட் பில்ட்ஸ் தேர் ஓன் இண்டிவிஜுவல் எபிலிட்டி டு மேனேஜ் ஃபியூ திங்ஸ். ஏதோ ஒரு புது விஷயம் வந்தா கூட அவங்களே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுல இருந்து ஹவு டு கம் அவுட்ன்றது தேல் கம் டு நோ இட். தேல் அவங்களே அது ஒரு புது விஷயத்த கத்துப்பாங்க, தேல் ஸ்டார்ட் டு ஃபேஸ் இட். அதுவே நம்ம வந்து ஒரு நெகட்டிவிட்டி கொடுக்கும் போது டெஃபினட்டா தேல் நாட் ஏபிள் டு ஃபேஸ் எனிதிங். ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டிராபேக், அதாவது ஒரு ஹோல்ட் ஆன் மாதிரியே இருக்கும், நம்ம பிடிச்சி வச்சிருக்க மாதிரி தான், அவங்களே எதுவுமே கத்துக்க மாட்டாங்க. even not only negligence, there are some parents or there are some parenting style like நீ இப்போ போனா கீழே போனா விழுந்துடுவ. so they don't allow the kid to explore. அவங்க கீழேயும் விழக்கூடாது, எங்கேயுமே போக கூடாது, ஆனா they want the baby to get developed. அந்த மாதிரி இருக்கும்போது the baby will be lagging in something. அவங்க வந்து எல்லாமே வந்து they cannot do it. ஸோ ஒரு பேபி இருந்தாங்கன்னா அவங்க விட்டாதான் அவங்க கீழே விழ போறேன்னு தெரியும், அதுக்கு ஏத்த மாதிரி they started to get balance, coordinate பண்ண ஆரம்பிப்பாங்க. உங்க மூமெண்ட்ஸ் எல்லாமே அதுக்கேத்த மாதிரி they'll make themselves.
So we have to allow the baby to explore few things. அதுல இருந்து தான் they'll started to like learn few things. So that is what they are coming to tell here. Yearly caregiving is a very important thing. And the secure attachment means positivity. And trauma and neglect means the bad and negative side. In the abuse or neglect, these all causes அந்த பேபிக்கு வந்து லாங் டேர்ம் எமோஷனல் அண்ட் பிஹேவியர் டிஃபிகல்டிஸ், அதாவது அந்த ட்ராமாஸ், ஃபோபியாஸ் அதெல்லாம் கிரியேட் ஆகும். தேல் டெல் யூ, சில இதுல சொல்லுவாங்க, நீங்க வந்து ரொம்ப வந்து அவங்க அந்த பேபியை வந்து பயமுடுத்துற மாதிரி விஷயம் பண்ணக்கூடாது அப்படி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து அந்த குழந்தையோட மைண்ட் செட்ல வந்து ரொம்ப அது வந்து நல்லா ரிஜிஸ்டர் ஆயிடும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரொம்ப டார்க்கான பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறோம், அந்த பேபி அது வரைக்கும் இது பண்ணல, இது நார்மலைஸ்டா கொண்டு போனா அது வேற. அது வந்து அதை கொண்டு போய் பயமுடுத்தி இங்க வந்து ஏதாவது இருக்கும், இன்செக்ட்ஸ் இருக்கும். ஈவன் தேர் ஆர் பேபிஸ் ஹூ வாஸ் ஸ்கேர்ட் ஆஃப் காக்ரோச்சஸ் கூட. ஸோ இது வந்து தீஸ் ஆர் ஆல் த கேர் கிவர்ஸ் அவர் பேரண்ட்ஸ், வாட் வி ஆர் டீச்சிங் தெம், வாட் வி ஆர் ரிஃப்ளெக்டிங் தெம், அது எல்லாமே தான் இட் இஸ் அஃபெக்டிங் தெம். ஸோ அது எல்லாமே gets registered. Do you have a net issue something? Am I audible now? Yeah. Yes. I think you have a net issue or something. Yeah, we can hear you now. Start. Why this is happening? I don't know. Maybe net issue. So that's all about it. So parenting, like caregivers or experience, like how their baby is feeling, it's a very important. Whether it's positive or negative, it depends upon the caregivers. At the same time, biological perspective, very important அப்படின்னா before birth, அதாவது during pregnancy ல வந்து the mother who consumes or uses abuse substance like alcohol, smokes, drinking, like tobacco, substance abuse, இதெல்லாம் யூஸ் பண்ணும் போது this will also affects the baby's mental health. அந்த பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்ல கூட there will be issue. ஸோ இது எல்லாமே ப்ரிவென்ட் பண்ணணும்னா the mother, even at the same time, the mother need to have a proper nutrition and she has to have that proper good care, medications, everything has to be in a settled one. So இது எல்லாமே these are things also will influences the biological perspective. அதாவது பேபியோட அந்த சைக்கோ மென்டல் டெவலப்மெண்ட்டை வந்து பிஃபோர் பர்த்டே வந்து இதெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி they're mentioning here. So the next one will be biological perspective. You'll have two concepts, like ரெண்டு விஷயம் இருக்கு, ரெண்டு contributions will be there. ஒன்னு வந்து genetic contribution, இன்னொன்னு வந்து neurobiological contribution. So genetic contribution is nothing, how genes is helping us for this pathological conditions develop ஆறதுக்கு, how this genes is there. அப்படி இல்லைன்னா பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கே how this genes is helping us என்ற ஒரு விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறோம். That is called as genetic contribution. At the same time, next one I have told you, neurobiological. That is nothing, brain structures and its functions. So அதை பத்தி பார்க்க போறோம். First we'll go for this genetic contributions. So genetic contributions are nothing, how genes is influencing behavior and development. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, gene will not directly influence the behavior, but it influences. So அது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. So when we come to the point genes, so நம்ம like genes ன்னு வரும்போது we have to tell from the beginning. அதாவது நம்ம not childhood, sorry, fetal stage சொல்றோம்ல. Fetal stage denotes here நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிறோம்ல, மம்மியோட வயிற்றுக்குள்ள ஊம்குள்ள இருக்கோம்ல, அதெல்லாம் தான் we'll call it as a fetal stage. So அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. So fetal stage நம்ம வந்து when we formed, right,
when the egg and sperm gets fused and a zygote forms, ஒரு பேபி ஒரு கரு உருவாகுது இல்ல, அந்த ஸ்டேஜ்ல இருந்து how it is happeningன்றது we are seeing here. ஸோ நம்ம அந்த இடத்துல வந்து அப்போவே வந்துட்டு நம்மளோட ஜீன் எப்படி கேரிட் ஆன் ஆகுது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் நோஸ் தட் அந்த குரோமோசோம் 23 pairs ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து வரும். அதாவது பேர்ஸ், ஓகே, 23 pairs. ஸோ ஒரு மேல் ஒரு மதர் கிட்ட இருந்து ஒரு 23 pairs, ஐ மீன் ஒரு 23 pair ஆஃப் 23 நாட் பேர் 23 chromosomes will come, and from father 23. So together it is 46 chromosomes. இந்த ரெண்டு கேரக்டர், அதாவது இந்த மதர் அண்ட் ஃபாதர் 23 வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்கல்ல, இது ரெண்டும் மர்ஜ் ஆகி 46 குரோமோசோம்ஸ் தான் வந்துட்டு ஒரு பேபிக்கு இருக்கும். இப்ப நம்ம இப்போ என்கிட்ட இருந்து ஒரு 46 ஐ வில் ஹேவ். இப்போ ஐம் கோன் பி a மதர்னா, இப்போ என்கிட்ட இருந்தும் மை பார்ட்னர் இஸ் கோன் ஷேர் த சேம் அமௌண்ட் ஆஃப் திங் டு மை child. So in the 23 pairsல வந்து 22 pairs will be matched. ரெண்டுமே சிமிலரா தான் வரும். அதெல்லாம் வந்து ரொம்ப சயின்டிபிக்கா இருக்கும், அது அந்த ரொம்ப சயின்ஸா போக வேண்டாம். சேம் பேர்ஸா வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே வந்து சேம் ஜீன்ஸா ஷேர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஜெனட்டிக்ஸ் சொல்லுவோம்ல, இந்த குழந்தை வந்து அம்மா மாதிரியே இருக்காங்க, இந்த ஃபீச்சர் வந்து அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு, இந்த ஃபீச்சர் வந்து அம்மா கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன் வந்து இந்த ஜீன்ஸ் தான். இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் ஹியர். ஸோ இந்த நாட் ஒன்லி ஃபீச்சர்ஸ், ஈவன் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆக்சுவலி நவ் Rami, again you have the same problem. Hello? Rami, you have the same problem. Hello, Rami? Hello? ஸோ இந்த ஒரு பேர் ஆஃப் சேஞ்ச்ல மட்டும்தான் இட் வில் டிட்டர்மைன் த ஜெண்டர். ஸோ இந்த ஒரு பேர் தான் வந்து இட் இஸ் கோன் பி டிட்டர்மைன் வெதர் இட் இஸ் அ மேல் ஆர் ஃபீமேல்ன்றது. மற்றபடி இந்த 22 பேர்ஸுமே இட் வில் பி இன் மேட்ச்ட், சேமா தான் வரும் அந்த ஜீன்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ இந்த ஜீன்ஸ் எல்லாமே வந்து நான் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு மல்டிபிள் மில்லியன்ஸ் ஆஃப் 100 மில்லியன்ஸ்ல இருந்து பில்லியன்ஸ் ஆஃப் டிஎன்ஏஸோட செக்மெண்ட்ஸ். நான் ரொம்ப இதுல போக தேவையில்லை, இது நான் ஓவராலா மேல ஒரு சூப்பர்ஃபிஷியல் ஒரு லேயரா இருந்துச்சு. ஸோ டிஎன்ஏவோட செக்மெண்ட்ஸ், குட்டி குட்டி செக்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு ஜீனா மேக்கப் ஆகுது. ஸோ வில் டெல் ரைட், இது வந்து உன்னோட ஜீன்லயே வந்தது, என்னோட ஃபியூ பீப்புள் ஆர் தேர் ரைட். நம்ம சொல்லுவோம்ல, while we are talking we'll tell it, hey he is good in maths அப்படின்னா they'll tell hey it's from my gene அப்படி சொல்லி. ஸோ இது எனக்கு ஆல்ரெடி என் அப்பா கிட்ட இருந்து வந்தது அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு ரொம்ப இதுனா மேபி மோஸ்ட் ஆஃப் யூ சீன். ஸோ த செஷன் ஷுட் பி இன்ட்ராக்டிவ், அப்பதான் கொஞ்சம் போர் அடிக்காம போகும். மோஸ்ட் ஆஃப் யூ சீன் 7ஆம் அறிவு மூவி பார்த்திருக்கீங்கல்ல எல்லாரும்? மோஸ்ட்லி 7ஆம் அறிவு மூவி பார்த்திருப்பீங்க, தட் சூர்யாஸ் மூவி. am I audible? எஸ் பாத்துருக்கேன், சொல்லுங்க. அந்த சூர்யா மூவில ஸ்ருதி ஹாசன் வில் கோ ஃபார் இட் ரைட். அவங்க போயிட்டு வந்து சூர்யாவை வந்து ரிசர்ச்க்கு எடுத்துப்பாங்க. லாஸ்ட்ல ஐம் டாக்கிங் அபவுட் டாங்லிக்கும் சூர்யாவுக்கும் சண்டை வரும்ல, அந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்போ என்ன ஆகும்னா, லைக் சூர்யாவுக்கு வந்து அவங்க புதுசா எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க, பட் தேல் கோ அண்ட் ட்ரிகர் த ஜீன்ஸ் விச் இஸ் இம்பெடட். இப்போ என்கிட்ட இருக்க ஜீன்லயுமே என்னோட ஆன்சிஸ்டர்ஸோடது இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் போதி தர்மனோட ஜீன்ல இருந்து வரும்ல, ஐ டோன்ட் நோ எவ்வளவு பேருக்கு யோசிச்சிருக்கீங்க, பட் ஐ ஹேவ் திங்க் எப்படி தூங்கி எழுந்தோடனே அந்த ரிசர்ச்க்கு அப்புறமே அவருக்கு வந்து இந்த கேப்பபிலிட்டி வந்தது. ஸோ வென் ஐ கேம் டு அ ஸ்டேஜ் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே ஜீன் இஸ் தேர், பட் அது ரியாலிட்டி கிடையாது ரொம்ப, பட் அட்லீஸ்ட் வில் கம் டு நோ. ஸோ அந்த ஜீனை வந்து ட்ரிகர் பண்ணனாலதான் வித்தவுட் தட் அந்த என்னது அந்த டாங்லிய வந்து ஹிப்னோடைஸ் பண்ணுவாரு. அப்புறம் அந்த போதி தர்மனோட அந்த கலை எல்லாம் வச்சு ஏதோ ஹில் ஃபைட் அகேன்ஸ்ட் இட். ஸோ அதெல்லாமே வந்து இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ஜீன் விச் we carried out from our ancestors. ஸோ அதுதான் இட் இஸ் a reason.
ஓகே. சோ இங்க வந்து வாட் இஸ் தே ஆர் டெல்லிங், மோஸ்ட் ஆஃப் த சைல்ட்ஹுட் டிசார்டர் வந்து ஒரு சிங்கிள் ஜீன்னால காஸ் ஆகாது. இட் வில் பி காஸ் பை அ மல்டிபிள் ஜீன்ஸோட ஃப்ராகில்ஸ்னால. ஒரே ஒரு ஜீன் டிஃபெக்ட்னால அந்த டிசார்டர் வந்து கிரியேட் ஆயிடாது. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இந்த ஆட்டிசம்லாம் இருக்குல்ல, ஆட்டிசம் ஆர் அட்டென்ஷன், ஏடிஹெச்டி, லேர்னிங் டிசபிலிட்டிஸ் ஒரே ஒரு ஜீன் ஃபால்ட்னால இருக்காது. இட் வில் பி பாலிஜெனிக், அதாவது மல்டிபிள் ஜீன்ஸோட டிஃபெக்ட்ஸ்னால தான் இட் இஸ் காசிங் அப்படி சொல்லிட்டு தே ஆர் டெல்லிங் ஹியர். ஸோ ஈவன் ஜெனட்டிக், ஐ மீன் ஜீன்ஸ் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் கூட இட் வில் இன்ஃப்ளூயன்சஸ் அப்படி சொல்றாங்க. why I am telling this என்றதை I'll tell you later. So environmental factors, gene, இப்போ எனக்கு genetic defectனால not everything will be fixed out. ஆனா சில genetic deficient like disorders வந்து we can fix it சொல்றாங்க. For example, learning disability is also a genetic disorder. அது geneticனால தான் வருது. But actually அதை வந்து நம்ம ஒரு குட் டீச்சிங்கோ ஒரு சப்போர்ட்டிவோ கொடுக்கும் போது வந்து அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்கும் போது ஈவன் தட் கேன் பி ஃபிக்ஸ்டு. ஈவன் அப்பார்ட் ஃப்ரம் ஜெனட்டிக்ஸ், வென் வி கிவ் அண்ட் ட்ரைன் தெம் இன் த வே ஹவு தே வாண்ட், அவங்களுக்கு எப்படி புரியுன்றதை நம்ம சொல்லும் போது அந்த லேர்னிங் டிசபிலிட்டிஸ்ல வந்து கொஞ்சம் வந்து வி கேன் ரெக்கவர் ஃப்ரம் தட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான். ஸோ நேச்சர் ஆஃப் ஜீன் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. ஓகே, இப்போ நேச்சர் ஆஃப் ஜீன், ஜீன் என்ன பண்ணுது நான் உங்களுக்கு சொன்னேன்ல, இட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் த பிஹேவியர். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே என்ன ஜீன்னா என்ன, வாட் இஸ் ஜீன் அண்ட் ஹவு இட் இஸ் மேட் அண்ட் ஹவு இட் கேம் டு அவர் பாடி. நம்ம உடம்புக்கு எப்படி ஜீன் வந்தது அது வரைக்கும் தான் வி ஹவ் சீன். ஸோ இப்போ வாட் இஸ் ஜீன், வாட் இட் வில் டூ இன் யோர் பிரைன் அப்படி சொல்லி தான் now we are going to see. So gene I already told you, it's a segments of DNAs. இந்த DNA ஓட ஒர்க் என்னன்னா, it will produce as a protein or a certain kind of proteins will be there. And the protein வந்து which is necessary for brain functioning. So அதனால தான் I've already told you, genes do not directly வந்து it will not cause behavior. ஆனா it influences the behavior. So இந்த protein வந்து the brain functioning வந்து it will be synthesized and it will be used for the brain functioning. So அப்போ வந்துட்டு என்ன பண்ணோம்னா, this will create a tendency. நம்ம இப்போ என்வரான்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் இட் வில் ரெஸ்பாண்ட். இப்போ வந்து நம்ம சொல்லுவோம்ல, சில I've seen in some movies and even seen the people will tell you, right, உனக்கு கோவம் வந்து அப்படியே உன் அப்பா மாதிரி வருது, உங்க அப்பா மாதிரியே நீ கோவப்படுற, உன் அம்மா மாதிரியே உனக்கு கோவம் வருது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ வந்து அது வந்து எப்படின்னா, இது வந்து டைரக்டா காஸ் பண்ணாது. பட் த ஷார்ட் டெம்பர் சொல்லுவாங்கல்ல, நீங்க அப்பா மாதிரியே கோவமா இருக்கு, நீ எப்ப பாரு உங்க அப்பா மாதிரியே ஷார்ட் டெம்பரா இருக்கும், அம்மா மாதிரி இருக்கு அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதனால வந்து இட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் இட் அண்ட் த ப்ரோட்டீன் வித் சிந்தசைசிங் லைக் திஸ் கிரியேட் அ டெண்டன்சி டு ரெஸ்பாண்ட் டு த என்வாயன்மெண்ட். ஏன்னா இது தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுற அப்படி சொல்லி. ஸோ இட் மைட் பி ஒன் ஆஃப் த ரீசன். அதுக்குன்னு சும்மா சும்மா கோவப்பட்டு திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் மை ஜெனட்டிக் ஃபேக்டர் சொல்லக்கூடாது. பட் திஸ் மைட் பி அ ரீசன் அப்படி சொல்லிட்டு they are coming to tell. Gene will also influence to the responding of to the environment ன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ திஸ் அதே மாதிரி these outcomes cannot be fixed அப்படி சொல்லி they are telling in the books. Maybe these books are made up of in 1998 அந்த மாதிரி புக்ஸ் தான் they have given as a reference. பட் இப்போ வந்து genes can be defective genes வந்து ரீப்ளேஸ் பண்ற அளவுக்கு we have a technologies. இப்போ வந்து they have made so much of technologies are there. Like இப்போ இந்த diabetic, அப்புறம் இந்த ஆட்டிசம், இந்த மாதிரி டிசார்டர் கேரி பண்ற ஜீன்ஸை வந்து they are able to செக்மெண்ட்ஸை வந்து லைக் they are able to separate and defective genes இல்லாததை வந்து they can fix it off அப்படின்னு சொல்ற அளவுக்கு the technologies has been developed. So I don't know how far it is working, but the research paper is there. அதுக்காக I'm telling for your information. So in the genesல வந்து you have two types. So behavioral genetics and molecular genetics. So behavioral geneticsல வந்து how genes work to, I mean environment work together பத்தி நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து 2 studies has been done based on this behavioral geneticsல. ஒன்னு வந்து family studies, இன்னொன்னு வந்து twin studies அப்படி சொல்லி they are telling. So family studiesல வந்து what is there in the sense, இப்போ வந்துட்டு ரிசர்ச்சர்ஸ் ஆர் செக்கிங். இப்போ வந்து if a mother is having a depression அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து they are checking whether the child or sibling is also having a depression. அதாவது நார்மல் பீப்புளை விட மோர் ஆஃப்டனா they are having a depression அப்படின்னா வந்து that might be a reason for the genetic factorனால that might be a reason for this. Depression வந்துட்டு மதருக்கு வந்து already the mother will have it. அது வந்து the same gene has been
carry down. The same disorder has been possible. It's in the genetic or family influence-னால இருக்கலாம். ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு நார்மலா இருக்கிறத விட நார்மல் சைல்ட் நார்மல் பாப்புலேஷனை கம்பேர் பண்ணும்போது இஃப் அ கிட் ஆர் அ இண்டிவிஜுவல் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் ஃபார் த டிப்ரெஷன் வெரி ஆஃப்டன் அப்படின்னா இட் கேன் பி இன்ட்ரேட்டட் ஃப்ரம் த ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி they are telling. அண்ட் ஈவன் வந்துட்டு அனதர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படி பார்த்தோம்னா ADHD. ஸோ இப்போ ஒரு இப்போ சைல்டு இஸ் ஹேவிங் ADHDனா நம்ம வந்து ஃபேமிலி ஹிஸ்டரியோ சேர்த்து தான் பார்ப்போம். ஸோ அப்போ வந்து இப்போ ஃபாதர் ஒரு அங்கிள் இப்போ வந்து தே ஹேட் இட். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைல்டு இஸ் ஹேவிங் ADHD. ஆனா வந்து அந்த ADHD வந்து அந்த குழந்தைக்கு எப்படி வந்தது அப்படின்னா த ஃபாதர் ஆர் இஸ் அங்கிள் ஆர் சம்படி என்ன ஃபேமிலியில மதர் சைடு அவங்க வந்து தே வுட் ஹவ் ஹேட் த சிம்டம்ஸ் இன் த சைல்ட்ஹுட். சின்ன வயசுல இருந்திருக்கலாம் ADHD, பட் நவ் இட் ஹஸ் பின் ஃபிக்ஸ்ட். ஸோ அதனால வந்து ஸோ அது வந்து இட் இஸ் ஷோயிங். இதுதான் வந்து இந்த ஃபேமிலி ஸ்டடீஸ்ல. ஸோ இது வந்து ஃபேமிலி கிளஸ்டரிங். இந்த டிசார்டர் வந்து இட் இஸ் மைட் பி ADHDக்கு இது மட்டும்தான் ஆப்டான ரீசன். இதனால மட்டும்தான் இட் இஸ் காசிங். இட் இஸ் ஒன் அண்ட் ஒன்லி ரீசன்னா கிடையாது. இட் மே பி ஒன் ஆஃப் த ரீசன் அப்படி சொல்லி தே ஆர் டெல்லிங். So another one, molecular genetics. So behavioral geneticல family studies I have told you. So next one will be twin studies. So family studiesல வந்து I have told you that ADHD வந்து ஒரு family historyல இருந்திருக்கலாம், மம்மியோட டிப்ரெஷன் சொல்லி இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் சொன்னேன். இந்த twin studiesல வந்து எப்படி சொல்றாங்கன்னா இதுல வந்து ரெண்டு டைப் ஆஃப் ட்வின்ஸ் ஆர் தேர், ஐடென்டிக்கல் அண்ட் நான் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், அதாவது ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து மோனோசைகோட்டிக் அண்ட் டைசைகோட்டிக். அதாவது ஜைகோட்டிக் வந்து அந்த நான் சொன்னல ஒரு அம்மாவோட ஊம்ல வந்து யூட்ரஸ்ல வந்து அந்த பேபி வந்து ஃபார்ம் ஆறாங்க. இது வந்து ஒரே ஒரு அந்த பால்னு வச்சுக்கோங்க ஜைகோட். அந்த ஒரு பால்ல வந்துட்டு ரெண்டு பேபிஸ் வந்து ஃபார்ம் ஆறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் கன்சிடர் திஸ் பால், திஸ் டூ பேபிஸ் ஆஃப் ஃபார்மிங்னா இவங்க வந்து மோனோசைகோட்டிக், ஒரு ஜைகோட்ல இருந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க இவங்க. அதுவே தனித்தனியா ரெண்டு ஜைகோட்ஸ் தனித்தனியா இருக்கு அவங்களுக்கு. இந்த யூட்ரன் வால்ல அட்டாச் ஆயிட்டாங்க இவங்க வந்து ஒரு ஜைகோட்ல இருந்து தான் ரெண்டா மாறுறாங்க. இதுதான் வந்து ஃபர்தரா டெவலப் பண்ணும்போது ரெண்டு பேபிஸா பிரிஞ்சுக்கிறாங்க. இவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே தே ஆர் பீன் டூ. ஸோ தீஸ் பீப்புள் வில் ஷேர் 100% ஆஃப் ஜீன். தீஸ் பீப்புள் வில் ஷேர் ஒன்லி 50% ஆஃப் ஜீன் தான் ஷேர் பண்ணிப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் சிமிலரான ஜீன் இருக்காது. ஆனா 50% ஆஃப் த ஜீன் வில் பி சிமிலர் ஃபார் தீஸ் பீப்புள். ஸோ இந்த ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ் வந்து தே வில் பி ஷேரிங் ஒன்லி 50%. ஆனா ஓவர் ஹியர் இங்க இவங்க வந்துட்டு இந்த ஐடென்டிக்கல் ஒரு மோனோசைகோட்டிக்ல வந்து இவங்க வந்து 100% ஆஃப் த சேம் ஜீன்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஒரு ட்வின்னுக்கு வந்து ஆட்டிசம் இருக்குன்னா ஸோ அதர் ட்வின் ஆல்சோ ஹாவ் அ ஆட்டிசம் இவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு சேம் ஆட்டிசம் டிசார்டர் இருக்கும். ஆனா அதுவே வந்துட்டு இந்த டைசைகோட்டிக் ட்வின்ஸ்ல வந்து இந்த ஃப்ராட்டர்னல் ட்வின்ஸ்ல வந்துட்டு ஒரு ட்வின்னுக்கு வந்துட்டு ஆட்டிசம் இருந்தா the other twin is less, அதாவது they'll be வந்துட்டு less chance of getting autism. இன்னொரு ட்வின்னுக்கு வந்து கம்மி சான்ஸ் தான் இருக்கும். மேபி either 50-50 தான். மேபி தட் பேபி இஸ் prone to autism or may not. ஆனா இது வந்து 100% இவங்களுக்கு இருந்துச்சுன்னா the same will applies for them also. அதுதான் இது. ஸோ இந்த மாலிகுலர் ஜெனடிக் இஸ் நத்திங். இதுல வந்துட்டு வாட் இஸ் தேர்னா இதுல வந்து டிஎன்ஏ வேரியேஷனை பத்தி நம்ம ஸ்டடி பண்ணலாம். திஸ் இஸ் ஆல்சோ அ ஸ்டடி விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஐடென்டிஃபைங் டிஎன்ஏ வேரியேஷன். இந்த டிசார்டர்ஸை வந்து எந்தெந்த இந்த டிசார்டர்ஸ் இருக்கு, இந்த ஜீன்ஸ் இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு அந்த ஜீனை பத்தி படிக்கிறது பேரு தான் மாலிகுலர் ஸ்டடிஸ். இது வந்து நான் பிஹேவியர் ஜெனடிக்ஸ், அதாவது பிஹேவிங்ஸ் அதனால இந்த டிப்ரெஷன் ADHD அதெல்லாம் வச்சு இந்த இது வந்துட்டு பிளட் இட் செல்ஃப் லைக் நாட் இன் பிளட் நம்ம பாடியிலேயே வந்துட்டு இந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்னால வந்து நம்ம டியூரிங் பிரெக்னன்சி வில் ஹாவ் திஸ் டபுள் மார்க்கர் டெஸ்ட் அண்ட் ஆல் தோஸ் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன்ஸ் வில் பி occur. இந்த டபுள் மார்க்கர் டெஸ்ட்ல தான் they will find it whether your baby is prone to autism or ADHD, இல்ல வந்து பேபியோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கு அந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா, அதாவது அந்த பேபி வில் பி நார்மலா, இல்ல அந்த பேபியோட ஹார்ட் ரேட்ல, இல்ல அந்த பேபிக்கு ஏதாவது ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரலாம் ஜெனட்டிக் ரிலேட்டடா அப்படி சொல்லிட்டு
அதெல்லாம் வந்து ஃபவுண்ட் பண்றதுக்கு தான் டெஸ்ட் ஹஸ் பீன். ஸோ இது வந்து எல்லாருக்கும் எடுக்க மாட்டாங்க. இஃப் தே ஹாவ் அ ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் ஆட்டிசம் இருக்க குழந்தைங்க வந்து அவங்க ஃபேமிலியில இருக்காங்க, இல்லை ஏடிஹெச்டி இந்த மாதிரி சைக்கோ பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ல ஏதோ ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஜீன் ட்ரேட் வந்து இது கேரி டவுன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு தான் திஸ் மாலிகுலர் ஜெனடிக் இஸ் பீங் யூஸ் ஃபார் ஸ்டடிங் இட். ஸோ இந்த இதுல வந்துட்டு இந்த ஆட்டிசம் இதுல வந்துட்டு வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் லைக் இட் இஸ் நாட் ஒன்லி ஜெனட்டிக் ஃபேக்டர்னால மட்டும் இல்ல. ஆனா வந்து ரிசர்ச்சர்ஸ்ல வந்து என்ன தே ஆர் ஃபவுண்டட்னா இந்த ஆட்டிசம் சில்ட்ரன்ஸை வந்து ஸ்டடி பண்ணி பார்க்கும் போது தே ஆர் ஃபவுண்டட் தட் ஸ்பெசிபிக் ஜீன் வேரியேஷன்ஸ் ஆர் தேர்ன்னு சொல்றாங்க. லிங்க் டு த பிரைன் டெவலப்மெண்ட்டுக்கு இட்ஸ் தேர். ஆனா வந்து இட் மைட் பி இன்ஹெரிட்டட் ஃப்ரம் த பேரண்ட்ஸ் ஆர் இல்ல அது என்வரான்மெண்டல் காஸ் அந்த பேபி வந்து லைக் அதோட ப்ரீநேட்டல் கண்டிஷன்ஸ்னால நான் ஆல்ரெடி சொன்னால மதரோட சப்ஸ்டன்ஸ் அபியூசஸ் ஆல்சோ வில் இன்ஃப்ளூயன்சஸ். அதனால கூட வந்துட்டு அந்த ஏடிஹெச்டி சாரி ஆட்டிசம் ஹஸ் பீன் காஸ்டா இருக்கலாம். இட் மைட் பி அ ரீசன். ஸோ தே நாட் கன்க்ளூடட் இட் இந்த ஒரு ரீசன்னால ஃபார் ஷூரா தே ஆர் நாட் டெல்லிங் இட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து தட் லேர்னிங் டிசார்டர் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஜீன் வேரியேஷன்ஸ் அதுவுமே வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு சம் ஜீன் வேரியேஷன் தான் சொல்றாங்க. லாங்குவேஜ் அண்ட் ரீடிங் ஸ்கில்ல வந்து இஃப் அ சைல்ட் ஹஸ் பீன் ஹேவிங் அ லேர்னிங் டிசபிலிட்டி அவங்கள ஸ்டடி பண்ணி பார்க்கும் போது தே டு ஹாவ் அ ஜீன் வேரியேஷன் ரிலேட்டட் டு த லாங்குவேஜ் அண்ட் ரீடிங் ஸ்கில் அப்படின்னா அந்த சைல்டு வந்து மேபி ஹேவிங் அ ஜீன் டு ஸ்ட்ரகிள் ஃபார் ரீடிங். அந்த அவங்களோட ஜீன் டிஃபெக்ட் வந்து என்ன ரீசனா இருக்கலாம்னா மேபி தே மைட் ஹாவ் அ ஸ்ட்ரகிள் வித் ரீடிங். ஆனா வந்துட்டு நம்ம ஒரு அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு நல்ல டீச்சிங் ஹவு டு அந்த ஃபீனிக்ஸ் அந்த மாதிரிலாம் நம்ம ஃபோனோட்டிக்ஸ் அந்த சவுண்ட்ஸ் இதெல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குறப்போ வந்துட்டு திஸ் கேன் சப்போர்ட் அண்ட் இம்ப்ரூவ் த சைல்ட்ஸ் லேர்னிங்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடி ஐ ஹவ் டோல்ட் யூ ஒரு சிங்கிள் ஜீன் வில் நாட் காஸ் அ டிசார்டர். மல்டிபிள் ஜீன் வில் அதாவது பாலிஜெனிக் அதாவது மல்டிபிள் ஜீன் டிஃபெக்ட்ஸ் வந்ததுனால தான் இட் இஸ் காசிங் அ டிசார்டர் in a child or somebody in an individual. So I've already told you. So the next one will be so avlodha in the molecular gene and the behavioral gene it comes under your genetic contributions. அதாவது இந்த குரோமோசோம் அந்த பேர்ஸ் அதெல்லாம் வந்து இந்த டிஎன்ஏ அதை பத்தி எல்லாம் பார்த்தோம். இப்போ அதோட பயாலஜிக்கல் செகண்ட் பெர்ஸ்பெக்டிவ்லயே we are continuing with neurobiological contribution. So neuro means it's related completely related to your brain. So இதுல what we are going to study இல்ல what you are going to see அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு just the brain structures. I'm sorry, brain structures மட்டும் தான் நம்ம பாக்குறோம். Like for example, sorry, okay, so brain structures and its functions அதான் நம்ம வந்து இதுல பிரீஃபா பாக்குறோம். அதாவது இந்த நியூரோபயாலஜிக்கல் கான்ட்ரிபியூஷன்ல இதுதான் நம்ம பாக்குறோம். இந்த ஸ்பெசிபிக் பார்ட்ல இந்த ஸ்பெசிபிக் பிரெயின் ஏரியால வேரியேஷன்ஸ் இருந்தா வாட் ஆர் த திங்ஸ் வில் கெட் அஃபெக்டட் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து பிரெயின் ஸ்ட்ரக்சர்ல வாட் வி ஆர் சீயிங் இஸ் பிரெயின் ஸ்டெம் அண்ட் ஃபோர் பிரெயின் வந்து நம்ம பாக்குறோம். ஸோ திஸ் இஸ் அ பிரெயின் ஸ்டெம். ஸோ திஸ் பார்ட் இஸ் அ பிரெயின் ஸ்டெம் and this part is your forebrain. Okay, so brain stem and four partல பாக்குறோம். So இந்த brain stem ஓட work என்னன்னா automatic survival functions ன்னு சொல்றோம். automatic survival functions என்ன nothing, this breathing, heartbeat, digestion, motor coordinations. So இதெல்லாம் வந்து it will not it is not voluntary things. நம்ம வந்து வாலண்டரா நம்ம பண்ணணும். இட்ஸ் ஆல் இன்வாலண்டரி திங்ஸ். அதுவா நடக்கும், நம்ம நினைச்சாலும் நினைக்கலனாலும் these all things will be occurring in our back end. அதுவா பண்றதுதான் சொல்லிட்டு நம்ம சொன்னா ஆட்டோமேட்டிக் சர்வைவல் ஃபங்க்ஷன்ஸ். இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு சர்வைவலுக்கு these all things are basic for us. நான் இப்போ வந்து if I'm not breathing அப்படின்னா வந்துட்டு I will not survive. At the same time heart beat, digestions எல்லாமே இட்ஸ் நாட் வாலண்டரி. எனக்கு இப்போ டைஜஷன் ஆகாத, நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன், ஸோ டைஜஷன் ப்ராசஸை we cannot stop. Okay, so first வந்துட்டு we are going to deal with this hindbrain. In the hindbrain consists of medulla, pons and this cerebellum. So இது three together it's known as hindbrain. So இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா the same thing now I have told you, breathing, heartbeat, digestion and motor coordinations அப்படி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அப்படியே மேலே போயிட்டு மிட் பிரெயின் பார்க்குறோம்.
ஸோ மிட் பிரைனோட ஒர்க் என்ன அப்படின்னா தோ இட்ஸ் ஹியர். மிட் பிரைன் இஸ் ஹியர். ஓகே, திஸ் பார்ட். ஸோ மிட் பிரைனோட ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் கண்ட்ரோல்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் த சென்சரி இன்புட்ஸ் அண்ட் மூமெண்ட்ஸ் வந்து. அதே மாதிரி இன்னொரு ஒர்க் என்ன அப்படி சொல்றோம்னா ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் சொல்றாங்க. வாட் இஸ் இட் மீன்ஸ் நத்திங். நம்ம ஒரு கான்ஷியஸா ஒரு திங்க் பண்றது. ஸோ கான்ஷியஸ் மீன்ஸ் லைக் அதே மாதிரி அந்த ஸ்லீப் வேக் டிரான்சிஷன். ஸோ இப்போ தேர் ஆர் சம் பீப்புள் அவங்க தூங்கும் போது கூட தேல் பி வெரி கான்ஷியஸ். ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட தேல் வேக் அண்ட் தேல் லுக் அரவுண்ட் தெம். என்ன திடீர்னு சத்தம் கேக்குது. தேர் ஆர் சம் பீப்புள் ஹூ மைட் ஹாவ் அ டீப் ஸ்லீப். அவங்க வந்து கான்ஷியஸா இல்லை, அவங்க மிட் பிரைனும் நல்லா டீப் ஸ்லீப்ல இருக்குன்னு அர்த்தம். அதாவது இப்போ இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டிங்னா இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நாளைக்கு எனக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு, நாளைக்கு எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா வந்துட்டு நான் இன்னைக்கு மார்னிங் 7 o'clock எழுந்துக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து கான்ஷியஸா ஸ்லீப்பிங். நான் நாளைக்கு 7 o'clock. ஆனா வந்து நான் அந்த டைமுக்கு முன்னாடியே மை பிரைன் வில் மெசேஜ் மீ, இல்ல இல்ல டைம் ஆயிடுச்சு போல, திங்க் யூ ஆர் ஸ்லீப்பிங் சோ மச் ஆஃப் டைம் அப்படி சொல்லிட்டு. ஆனா அப்போ டைம் வந்து 5 or 6 தான் இருக்கும். பட் இட்ஸ் மேக்கிங் மீ வெரி கான்ஷியஸ். லைக் இட்ஸ் கோன் பி 7. நீ இந்த இது நம்ம இந்த இது ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல, நம்ம எழுந்துக்கணும் அப்படி சொல்லிட்டு வில் பி வெரி கான்ஷியஸ். நம்ம சின்ன வயசுலலாம் நம்மளோட பர்த்டேஸ்க்கெல்லாம் வந்து வில் வெயிட் ரைட். நம்ம பர்த்டே அன்னைக்கு நம்ம நைட்டு தூங்கவே மாட்டோம். எப்போடா காலையில வரும், நம்ம திருப்பி கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போய் சாக்லேட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு. டு எனிபடி கேன் கிவ் சம் எக்ஸாம்பிள்? ரொம்ப நேரமா நானே பேசுறேன். இந்த ரெட்டிகுலர் ஆக்டிவிட்டி, இந்த கான்ஷியஸ்னஸ்க்கு ஏதாவது ட்ரிப் போறோம் அப்படின்னா அப்பவே நம்ம கான்ஷியஸா இருப்போம். எஸ் மேம். எக்ஸாம் டைம்லயும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். எழுத்து படிக்கணும் அப்படின்னு அந்த டைம்ல அப்படி இருக்கும். அதே மாதிரி நமக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு, வி லேடிஸ் வில் ஃபீல் லைக் நம்ம இந்த ட்ரெஸ்லாம் போடணும், அந்த ட்ரெஸ்லாம் எப்படி இருக்கும், அதுக்கு இந்த ஜுவல் எடுத்து வைக்கணும். அதுலலாம் அதே மாதிரி வந்து தேர் ஆர் சம் பீப்புள் மென் வில் பி ஆல்சோ காஷியஸ். நம்ம நீங்க சொன்ன மாதிரி ட்ரிப்பு போறோம் அப்படின்னா வந்து தேல் ஆஸ்க் அஸ். எல்லாமே வந்து ஒரு செக்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஃபேன் ஆஃப் பண்ணியாச்சா, ஏசி ட்ரிப்பர் ஆஃப் பண்ணிட்டோமா, கேஸ் எதாவது ஆஃப் பண்ணியாச்சா, பவர் எல்லாம் ஆஃப்ல இருக்கா, இப்படி சொல்லி நம்ம வந்து கொஞ்சம் அந்த இதை வந்து வில் பி ரீகலெக்டிங். So that's it in the midbrain part. Yes ma'am. Anybody? Newborn babies இருக்கிற வீட்ல வந்து mothers will be always conscious. குழந்தை ஒவ்வொரு சிம்டம்க்கும் வந்து that mother will be very conscious. குழந்தை இந்த டைம் அழும், அதுக்கு வந்து இது கொடுக்கணும், ஃபீட் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு கான்ஷியஸ் அவேர்னஸ். அதே மாதிரி அவங்க தூங்குவாங்க, பட் பேபி வில் ஸ்லீப். ஆனா கூட அவங்க எழுந்துட்டாங்களான்னு டியூரிங் த ஸ்லீப் ஆஸ் நம்ம எழுந்து பார்ப்போம். அதே மாதிரி லைக் நீங்க சொன்ன மாதிரி நியூ பார்ன் பேபி அவங்க வந்து இப்போ வந்து கிராலிங்னா எங்க பெட்ல இருந்து சைட்ல போயிட்டாங்களோ அப்படி சொல்லி நம்ம கொஞ்சம் கான்சியஸாவே இருப்போம். அவங்க சும்மா லைட்டா மூமெண்ட்ஸ் கொடுத்தா கூட வில் பி வெரி கான்சியஸ், அந்த பேபி நகர்ந்து போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் பார்ட் வில் பி so diencephalon solid, though it's here in this part I've given. So which is there, thalamus and hypothalamus region adha vandu they are calling it as diencephalon appdi solliட்டு சொல்றாங்க. So இதுல வந்து what is there அப்படின்னா, இது வந்து information and behavior and emotions வந்து regulate பண்றதுக்கு it is also helping us in the thalamus and hypothalamus region. Thalamus is here and hypothalamus is here. Don't consider this pituitary. நான் தெரியாம சர்க்கிள் பண்ணிட்டேன். ஸோ ஹைபோதலாமஸ் தலாமஸ் இந்த ரீஜன்ல தான் இட்ஸ் தே. இந்த டயன்செஃபலான் இதை தான் வந்து தே ஆர் மென்ஷனிங் இட் ஆஸ் லைக் திஸ். தலாமஸ் ஹைபோதலாமஸ்ன்னு சொல்லாம டயன்செஃபலான் அப்படி சொல்லிட்டு தே ஆர் டெல்லிங் இட். ஸோ இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் ரிலேஸ் ஆன் இன்ஃபர்மேஷன்ஸ், மெமரி ரிலேட்டட் அதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம். ஸோ மிட் பிரைன், ஹின் பிரைன் அண்ட் இந்த தலாமஸ் ஹைபோதலாமஸ் டயன்செஃபலான் இது பார்த்துட்டோம். இது எல்லாமே it comes under the part of brain stem. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது brain stem பத்தி. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த ஃபோர் பிரைனோட ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபோர் பிரைனோட லைக் ரெஸ்பான்சிபிள் என்னன்னா இட்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் அண்ட் ஹையர் மென்டல் ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த ஃபோர் பிரைன்ல வந்து யூ வில் ஹாவ் அ திங் கால்ட் அஸ் லிம்பிக் சிஸ்டம் சொல்லிட்டு சொல்றோம். லிம்பிக் சிஸ்டம் இஸ் நத்திங், அது வந்து லிம்பஸ் அப்படின்னா லாட்டின்ல வந்துட்டு பார்டர்னு அர்த்தமா. ஸோ இட் இஸ் ஆன் த பார்டர். இதோட லொக்கேஷன் எங்க இருக்கு அப்படின்னா வந்து இந்த பிரைன் ஸ்டெம் இருக்குல்ல, இந்த இதோட பிரைன் ஸ்டெம்க்கு மேல இந்த பார்ட்ல
அண்ட் இட்ஸ் அண்டர்நீத், அதாவது நம்ம இந்த செரிப்ரம்க்கு கீழே இருக்கு. ஸோ அதனாலதான் தே ஹவ் கிவன் இட்ஸ் அ பார்டர். அதனாலதான் இட் இஸ் நேம்ட் அஸ் அ லிம்பிக் சிஸ்டம் சொல்லிட்டு இதை நேம் பண்ணிருக்காங்க. விச் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் இது வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இது பண்ணோம்னா, இட் கண்ட்ரோல்ஸ் ஆர் எமோஷன். இட்ஸ் அ எமோஷனல் சென்டர் ஃபார் அஸ் அண்ட் லேர்னிங், இம்பல்ஸ் கண்ட்ரோல், சம் பேசிக் டிரைவ்ஸ் நமக்கு நமக்கு பசிக்கிறது, அக்ரெஷன், தர்ஸ்ட், இது எல்லாமே வந்து இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் கண்ட்ரோலிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ இப்போ வந்துட்டு இந்த லிம்பிக் சிஸ்டம்ல நம்மளோட நியூரான்ஸ்ல வந்து இப்போ இல்ல, நம்ம இந்த லிம்பிக் சிஸ்டம்ல இஃப் யூ ஹேவிங் எனி ப்ராப்ளம், லிம்பிக் சிஸ்டம் இஸ் நாட் டெவலப்ட், அந்த இதுல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னா வந்து இந்த நியூரான்ஸை வந்து டீஜென்ரேட்டிவ் ஆகும். அதாவது நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக நியூரான்ஸோட இது வந்து கம்மி ஆயிட்டே இருக்கும் கவுண்ட்ஸ். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க எல்லா செல்ஸுமே, அதாவது நம்ம கிட்டே இருக்கிறதுலயே வந்து ஒரு ஒரு பார்ட் வந்து இட் கேன் ரீஜென்ரேட் இட் செல்ஃப். எதுன்னு யாருக்காவது தெரியும்ல? யாராவது சொல்றீங்களா? ஏதாவது ஐடியா, கெஸ்ஸஸ்? இட் கேன் ரீஜென்ரேட் பை தெம்செல்ஸ். Do you have any idea about what organ it is that? Not brain. Liver. Yeah, that's true. Liver வந்து அது வந்து it has a capable. அதனால தான் they are donating liver எல்லாம் வந்து the same tissues யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு வந்து we can donate. Liver has that capability. ஆனா பிரெயினுக்கு வந்து அது இல்ல. It takes it's a slow process. பிரெயினுமே ஆகும். It depends on the age. It will also do. ஆனா it takes so long time. ஸோ ஒரு நியூரான் வந்து ரீஜென்ரேட் ஆகுறது ரொம்ப 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 கஷ்டம். அண்ட் இட் டூஸ், பட் இட் இஸ் மினிமல் பர்சன்டேஜ் தான், ரொம்ப ஸ்லோவா தான் ஆகும். ஆனா வந்துட்டு நமக்கு எப்படி ஏஜ் ஆகும்போது நமக்கு இந்த ஆஸ்டியோபோர்ஸ், அதாவது நமக்கு எப்படி போன் டென்சிட்டி குறையுது, நம்மளோட எல்லா சென்சஸ், டேஸ்ட் பட்ஸ் எல்லாமே கம்மியாகும். அதே மாதிரி செல்ஸ் வில்ஸ் ஆல்சோ, நியூரான் செல்ஸ் வில்ஸ் ஆல்சோ கெட்ஸ் டீஜென்ரேட்டட். ஸோ அந்த மாதிரி இந்த நியூரான் கனெக்ஷன்ஸ், நான் ஆல்ரெடி சொன்னால இந்த கனெக்ஷன்ஸ், இதோட கனெக்ஷன், இந்த சிக்னல் பாசிங் எல்லாம் வந்து கொஞ்சம் குறையும் போது என்ன ஆகும்னா வில் கம் டு நோ இந்த அல்சைமர், டிப்ரெஷன், ஆன்சைட்டிஸ், இது எல்லாமே வந்து நமக்கு வருது. ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய டிசார்டர் இந்த லிம்பிக் சிஸ்டம்ல அப்படின்னா வந்து லிம்பிக் என்செஃபலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து இட் இஸ் காஸ்ட் பை த ஆட்டோ இம்யூன் டிசார்டராகவும் இருக்கலாம். தட் இஸ் அ இன்ஃபெக்ஷன். அந்த இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் காஸ் ஆகுது. இது வந்து கேன்சர்னாலையும் இந்த இன்ஃபெக்ஷன் காஸ், இல்ல நமக்கு இந்த ஆட்டோ இம்யூன் ரியாக்ஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ ஆட்டோ இம்யூன் டிசார்டர் தான் இப்போ நெக்ஸ்ட் ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு டிசீஸ். ஐ திங்க் எவ்ரிபடி நோ, மோஸ்ட் ஆஃப் த செலிபிரிட்டிஸ்ல எனக்கு தெரிஞ்சு சமந்தா அண்ட் த சாங்கர் டிடி அவங்களுக்கு எல்லாமே ஆட்டோ இம்யூன் டிசார்டர் இருக்கு, ஒருத்தவங்களுக்கு ஒரு இது. ஸோ அது வந்து இப்போ நார்மல் பீப்புள்ஸ்க்குமே தே ஆர் கெட்டிங். பட் ஆனா இந்த மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு வரும்போது தான் பீப்புள் ஆர் கெட்டிங் நோன் டு திஸ் வேர்ட்ஸ் அட் ஆல். ஸோ லிம்பிக் சிஸ்டம் பத்தி இவ்வளோதான். ஸோ தீஸ் ஆர் த கண்ட்ரோல்ஸ் அண்ட் திங்ஸ் தே ரிலே ஆன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு இட்ஸ் பேசல் கேங்லியா. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இட் ரெகுலேட்ஸ் யுவர் மூட், அட்டென்ஷன், அண்ட் இதுல வந்து இஃப் யூ ஹாவ் எனி டிஃபெக்ட்ஸ், ஸோ இந்த இடத்துல வந்து இந்த செல்ஸ் வந்து ரீஜென்ரேட், இந்த இடத்துல இஃப் யூ ஹேவிங் எனி ப்ராப்ளம், இந்த பேசல் கேங்லியா ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு இது அப்படி சொல்லி பார்த்தோம்னா தட் வில் பி ADHD. ஸோ இந்த இடத்துல வந்து சம் பீப்புள் மே ஹாவ் இந்த ஸ்பேஸே வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நார்மல், திஸ் இஸ் அ நார்மல் பிரெயின் ஸ்கேன். இது வந்து ஒரு பிரெயினோட நார்மல் டிரான்ஸ்வர்ஜினல் ஸ்கேன். இது வந்து ஒரு நார்மல் பிரெயின். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூ கேன் see that black one. அதுவே அப்நார்மல்ல பாருங்க, தட் டீஜெனரேஷன்ஸ், இல்ல மேபி தட் மைட் பி பிகாஸ் ஆஃப் ஜீன்னாலேயே உங்களுக்கு இவ்வளவுதான் டெவலப் ஆயிருக்கலாம். ஸோ யூ குட் see abnormal, அதாவது பேத்தாலஜிக்கல் கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா யூ குட் see so much of that white matter is there. ஸோ ரிடக்ஷன் இன் சைஸா இருக்கலாம். சம் பீப்புள் ADHDல வந்து சில கேசஸ்ல, சம் கேசஸ்ல வாட் தே ஆர் டெல்லிங், திஸ் பேசல் கேங்லியா மேட்டர் இஸ் தேர், ரைட்? இதுவே வந்து ரெடியூஸ்டு சைஸா தான் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ இருக்கணும் ஒரு நார்மல் பிரெயின்ல இந்த கண்டென்ட்னா, இந்த இடத்துல வந்து இவ்வளோதான் இருக்கும், இந்த சைஸே வந்து குட்டியா தான் இருக்கும், இவ்வளோதான் இருக்கும் அப்படி சொல்லி சொல்றாங்க. ஸோ இன் சம் கேசஸ் இன் ரிசர்ச் தட் இஸ் கிவன் இன் யுவர் புக். ஓகே, ஸோ அப்புறம் வாட் தே ஆர் டெல்லிங் இஸ் செரிப்ரல் கார்டெக்ஸ் பத்தி இப்போ நம்ம பார்க்குறோம். cerebral cortex is here. So இந்த ஃபோர் பிரெயின் கிட்ட வந்து இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ்ல வந்து இப்போ இந்த இதுல வந்து what is it? செரிப்ரல் கார்டெக்ஸ் கிட்ட வந்து இப்போ வந்து லைக் செரிப்ரல் கார்டெக்ஸ் இஸ் நத்திங். இந்த பிரெயின்ஸ்ல வந்து you'll have two sides, right? Left and right.
இந்த சைடு ஒரு ஹெமிஸ்பியர், இந்த சைடு ஒரு ஹெமிஸ்பியர் சொல்லி சொல்றோம்ல. ஸோ அதுல the left hemisphere வந்து யாருக்கு டாமினண்டா இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இட்ஸ் ரைட் ஹேண்டட் பீப்புளுக்கு வந்து லெஃப்ட் ஹெமிஸ்பியர் வந்து இட் இஸ் டாமினன்ட். அப்போ வந்து அவங்க வந்து தே ஆர் டெல்லிங் இன் சம் ரிசர்ச், தே ஆர் டெல்லிங் தே வில் பி ஸ்ட்ராங் இன் லாங்குவேஜ் அண்ட் லாஜிக்கல் திங்கிங். அட் த சேம் டைம் ரைட் ஹெமிஸ்பியர் யாருக்கு ஆக்டிவேட்டடா இருக்கோ அவங்க வந்து லெஃப்ட் ஹேண்ட் டாமினேட்டட். அவங்களது வந்து கிரியேட்டிவிட்டி அண்ட் சோஷியல் பர்செப்ஷன். ஆனா வந்து ஓவராலா வாட் தே ஆர் டெல்லிங் இட், இந்த 4 திங்ஸுமே, இந்த லாங்குவேஜ், லாஜிக்கல் திங்கிங், கிரியேட்டிவிட்டி அண்ட் சோஷியல் பர்ஸ்பெக்ஷன், இது எல்லாமே வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த திங். அதாவது இப்போ நம்ம ரெண்டு இதுவுமே வந்து மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் யூசிங் லெஃப்ட் அண்ட் ரைட். ஸோ அதனால நாட் ஒன்லி டாமினேட்ஸ், இது வந்து ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பீப்புளுக்கு மட்டும் இல்லை, ஈவன் the one டாமினேட்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனா வந்து ரெண்டுமே வந்துட்டு காமன் பீப்புள்ஸ்க்குமே வந்து இந்த 4 ஸ்கில்ஸுமே இருக்கும் அப்படி சொல்றாங்க. நாட் ஒன்லி திஸ் டாமினேட்டட் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கில்ஸ் இருக்கும்னு இல்லை. நார்மலா வந்து the one who uses, இப்ப நம்ம எல்லாருமே 2 கையுமே தான் யூஸ் பண்றோம். ஸோ அதனால வந்துட்டு நமக்குமே வந்து we'll have certain amount of logical, லாங்குவேஜ் திங்கிங், அந்த காக்னிட்டிவ், கிரியேட்டிவிட்டி, சோஷியல் பர்செப்ஷன்ஸ் எல்லாமே நமக்குமே இருக்கும் அப்படிதான் சொல்றாங்க. ஸோ அண்ட் ஒன் மோர் திங், அந்த ஸ்டேஜ் ஆஃப் பியூபர்ட்டி, டியூரிங் பியூபர்ட்டி வந்துட்டு we all know the secondary sexual characteristics will be developed. அதாவது நம்ம பாடியிலேயே ஒரு ஃபுல்லா வந்து ஒரு சைக்கிளே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அட் த சேம் டைம் இந்த பிரெயின்லயுமே வந்து இந்த நியூரான்ஸ், நான் வந்து ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன், இந்த குட்டி குட்டி நியூரான்ஸை வந்து இப்படி கனெக்ட் ஆகும். குட்டியா நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கும்போது, சைகோட்ல இருக்கும் போது இந்த மாதிரி கனெக்ட் ஆகும். இந்த ஆர்கனைசேஷனுமே இந்த மாதிரி ஆர்கனைஸ்ட் ஆயிருக்கல, இதுவே வந்து ரீஆர்கனைஸ்ட் ஆகும் டியூரிங் த ஸ்டேஜ் ஆஃப் பியூபர்ட்டி அண்ட் மெச்சூர்ஸ் ஃபர்தர்ஸ் அப்படின்னு சொல்லி they are mentioning here. So this frontal lobe வந்துட்டு, and at the same time this frontal lobe is also responsible for reasoning, memory and social understanding. அந்த லேட் அண்ட் இயர்லி அடலசன்ஸ்க்கெல்லாம் வந்து it will be helpful. It is there to continue in developingன்னு சொல்றாங்க. So like the development is not only during the childhood, even after puberty, late adolescence-லயும் early adulthood-லயுமே வந்துட்டு the development is continuing அப்படி சொல்லி they are mentioning over here. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ பிரெயின் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிரெயின்ல ஃபோர்பிரைன் அண்ட் பிரெயின் ஸ்டெம் பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ எண்டோக்ரைன் சிஸ்டம் இஸ் நத்திங், நம்மளோட விச் ரெகுலேட்ஸ் ஆர் ஹார்மோன்ஸ். நம்ம ஹார்மோன்ஸும் இப்போ வந்து நம்மளோட டிசார்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து இட் இஸ் கெட் லிங்க்ட். ஸோ நமக்கு இருக்க அந்த ஆன்சைட்டி, மூட் டிசார்டர்ஸ், இது எல்லாமே வந்து இந்த ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன் சொல்லுவோம். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் பண்றதுக்கு விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம்ல ஹேவ் சர்டன் கிளாண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க அட்ரினல் கிளாண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா விச் வில் ப்ரொடியூஸ் எபினியூரல் ஒரு அட்ரிலின் சொல்றோம். அட்ரினல் கிளாண்ட் வந்து அட்ரிலின் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் கார்டிசால் ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போனா நம்ம ஸ்ட்ரெஸ் டைம்ல, நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகும் போது திஸ் அட்ரிலின் அண்ட் கார்டிசால் ஹார்மோன்ஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட். So and this thyroid in the right screen. What happened? Right, are we in the right screen? Yeah. Yes, okay. Yes, we are in right screen only. Actually, I forgot to tell you, in the PPT வந்து நான் இன்னும் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணோம். This was not done by me. One of my relative has done this to me. So நான் இதுல வந்து என்னென்ன ஆட் ஆன் பண்ணணுமோ அதை நான் ஆட் ஆன் பண்ணி I'll send you. Just give me few days. நான் அதை உங்களுக்கு இது பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதுல நெக்ஸ்ட் ஒன் வந்து எண்டோக்ரைன் சிஸ்டம் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அட்ரினல் கிளாண்ட்ஸ் இஸ் தேர். So adrenal gland, I've told you, cortisol and adrenaline will be produced during the stage of stress. So stress will only affect the like mind matunda affect agumana? Definitely not. It's extra, I'm telling. So it will also affects your stomach, gut health also. So in the overproduction of idunala vandu what it will happen, ungala HCl secretion will increase. Stress or depression, angry, இது எல்லாமே படும்போது இந்த ஹார்மோன்ஸ் will always disturb your entire system. So try to have less stress. Make sure you are just handling everything in a cool manner. முடிஞ்ச அளவுக்கு கோவப்படாம, don't rush. அந்த லைக் ரொம்ப என்ன சொல்றது, don't be very ferocious. ஒரு விஷயம் இருந்ததுன்னா just try to handle it in a smooth manner. எதா இருந்தாலும் நீங்க தான் பண்ண போறீங்க. But make sure that நீங்க கொஞ்சம்
கோவப்படுறதுனால nothing will change. Only your blood pressure and your hormonals will be changed. So அதை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு just wait and look for it. என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு just think in a calm manner which will open your minds in broader ways. நிறைய ஐடியாஸ் அப்போதான் கிடைக்கும். So thyroid gland. So next one will be thyroid gland. Thyroid gland, we all know it's thyroxine. So thyroid glandல வந்து நமக்கு டிசார்டர் வரும் அப்படின்னா thyroid glandல thyroxine secretion கம்மியா இருக்கனால we all know இப்போ current again trending will be this thyroid issues there. So அதுல வந்து thyroidல வந்து ரெண்டு kind of things will happen. ஒன்னு hypothyroidism, ஒன்னு hyperthyroidism. Hypothyroidismல வந்து இந்த thyroxine level வந்து this all is important. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாமே which is very important for the brain functioning. நம்மளோட ஒரு நார்மல் டே போறதுக்கு நம்மளோட பிரெயினுக்கு தேவையான ஃபங்க்ஷனிங்க்கு நெசசரியான ஹார்மோன்ஸ் வந்து இந்த தைராக்சின் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இந்த கிளான்ஸ் எல்லாமே, இந்த பிட்யூட்டரி கிளான்ஸ் எல்லாமே இட் ஹாஸ் டு செக்ரேட். அது நமக்கு வந்து அது தேவையான அளவுக்கு அது செக்ரேட் பண்ணாதனால தான் வந்து we are replacing it with medicines. இப்போ தைராக்சின் வந்து எதுக்குன்னா இப்போ நிறைய தைராக்சின் டேப்லெட்ஸ் அதெல்லாம் எம்டி ஸ்டொமக்ல. ஸோ இந்த தைராய்டு வந்து why it is very importantனா இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எனர்ஜி அண்ட் growth. ஸோ ஹைப்போதைராய்டிசம்க்கு வந்து இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து அந்த ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆஃப் தைராக்சின் தான் செக்ரேட் பண்ணும். அதுவே வந்து ஹைப்போதைராய்டிசம்ல வந்து இந்த தைராக்சின் லெவல் பி சோ மச், நிறைய அதோட டேக்கு தேவையானதை விட ஜாஸ்தியாவே செக்ரேட் பண்ணும். ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் நெக்ஸ்ட் ஒன். ஸோ பிட்யூட்டரி கிளாண்ட் இஸ் கண்ட்ரோலிங் அதர் கிளாண்ட்ஸ். ஸோ இது என்ன பண்ணோம்னா இந்த பிட்யூட்டரி கிளாண்ட்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் ப்ரொடியூஸ் ஹார்மோன்ஸ் இந்த ஈஸ்ட்ரோஜன் அண்ட் டெஸ்டோஸ்டெரான். ஸோ ஈஸ்ட்ரோஜன் வந்து ஃபீமேல் ஹார்மோன், டெஸ்டோஸ்டெரான் வந்து மேல் ஹார்மோன். ஆனால் போத் த திங்ஸ் வில் பி செக்ரேட்டட் ஃபார் போத் த செக்ஸ். ஆனால் வந்துட்டு இட் டிபெண்ட்ஸ் எது டாமினேட் பண்ணுதுன்றதை பொறுத்து. ஸோ இஃப் இட் இஸ் ஆப்போசிட்டா டாமினேட் பண்ணும் போது ஆப்வியஸா வந்து we'll have it for male அப்படின்னா வந்துட்டு that man boobs all those things will be there. And if it is dominating in women's க்கு பண்ணுதுன்னா that so much of hairy things, beards and the hair things அதெல்லாமே மேலோட அந்த இதெல்லாம் வரும். ஸோ அதுதான் they are telling it. ஸோ endocrine systemல disorders வந்தா இதுதான். ஸோ next one will be neurotransmitters. Neurotransmitters are nothing. ஸோ ஆல்ரெடி நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸ்னா ஒண்ணுமே கிடையாது, கெமிக்கல் மெசேஜஸ். நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸ்னா பண்ணுது கெமிக்கல். ஒரு 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 நெருப்பு தோடு போற, ஒரு ஃபயர் தோடு போற, அந்த தொடுறது வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ சாரி இட் வில் ஹெல்ப் மீ. இப்போ அந்த ஃபயரை வந்து நான் டச் பண்ண போறேன் அப்படி சொன்னா அந்த நெருப்பு என்னோட பிரைன் வந்து இட் வில் சிக்னல் மீ. ஸோ அதை நான் தொட்டா அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து அதை நான் தொடக்கூடாது, அது தொட்டா எனக்கு வந்து ஹர்ட் ஆயிடும், எனக்கு கையில அது வந்து சுட்டுடும் அப்படி சொல்லி அது ஒரு சிக்னல். இன்னொரு சிக்னல் வந்துட்டு என்னன்னா இப்போ நான் அதை தொட்டதுக்கு அப்புறம் அது எனக்கு வலிக்குது இல்ல, அந்த பெயின் சென்சேஷனையும் டிராவல் பண்ணி அந்த ஆக்சோன்ஸ், அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இதுதான் வந்து இது த்ரூ அவுட் அதோட பிரெயினுக்கு கொண்டு போகுது. ஐம் சாரி, ஸ்கிரீன் ஹஸ் பீன் எக்ஸிட்டட். My screen is visible now, right? Rami, screen is not visible. It's not visible, ah? இப்பதான் போயிடுச்சு. now it's come. Now it's visible. Okay. Yeah. So in the other how many minutes more? How many minutes more? என்ன கேக்குறீங்க? ஐயோ மேம், it's 9 o'clock. I'm taking this more than 1 hour. ஆமா. Can I wind it now? இல்ல மேம், இன்னும் ஒரு psychological perspective and இன்னும் ஒரு அதுலயே வந்து you have two things, emotional and behavior. And again it will go for the family social cultural influence ரொம்ப கம்மி தான். ஆனா the psychological perspectiveல you have vast number of things. இத நான் எக்ஸ்பிளைன் பண்ணாம Can we continue tomorrow? Tomorrow what time ma'am? Tomorrow we can start early. This Saturday, no? We can start early and finish it early. Okay, just confirm the time and inform me. ஏன்னா நான் நாளைக்கு travel பண்றேன். Oh. So நீங்க சொன்னீங்கன்னா no, according to your time I'll start my traveling. Okay, fine.
we can ஓகே நான் இது வரைக்கும் வைண்ட் அப் பண்ணிடுறேன். Okay, fine. இது that's it, நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸோட முடிஞ்சிடுச்சு. Yeah, sure. Okay. So neurotransmitters வந்து நான் already சொன்னேன், it's a chemical message. It will like communication between the cells and other organs of the body. அது வந்து அந்த கம்யூனிகேஷனுக்கு அந்த யூஸ் பண்றதா அந்த நியூரோ டிரான்ஸ்மிஷன். அந்த நியூரோ லைக் excuse me. Okay. So in the brain circuit வந்து it is carrying down the information. So it is going there. நான் சொன்னல அந்த ஃபயர் அதை கொண்டு போய் அந்த மெசேஜ் வந்து என்னோட பிரெயினுக்கு இட்ஸ் பாசிங். ஸோ அதுக்கு தான் இந்த this is called as a neurotransmitter. It is passing the neurons which is containing a message to the brain and from the brain to the organs. அவ்வளவுதான். இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்துட்டு இம்பேலன்ஸ் ஆகுச்சுன்னா இதனால என்ன டிசார்டர் இட் வில் ஹேவ்னா நமக்கு வந்து இந்த ADHD கூட வரும். ஏன் அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு நிறைய டோபமைன் வில் பி செக்ரீட்டட். ஸோ இந்த ஹை அமௌண்ட் ஆஃப் டோபமைன் வில் மேக் யுவர் பிரைன் டு பி ஹைப்பர் ஆக்டிவ். ஸோ இப்போ ஹைப்பர் ஆக்டிவ் தானே இந்த ADHD டெஃபிஷியன்சி. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அதில் யூ ஹாவ் tablations. So just go through it. So now the time is so much. So let me wind my class now. That's it, ma'am. So psychological perspective. We'll continue tomorrow. It's okay. Other thing will continue on tomorrow. Okay, ma'am. Yeah, okay. Thank you, Ravi. Yeah, thank you, ma'am.